HMPV தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் மா. சுப்பிரமணியன் தெரிவித்துள்ளார். சீனாவில் தற்பொழுது HMPV என்ற தொற்று வேகமாக பரவி வருகிறது. இதனால் அங்கு மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளனர். சென்னையில் 2 குழந்தைகளுக்கு HMPV தொற்று உறுதி செய்யப்பட்டு குழந்தைகள் நலமாக இருப்பதாகவும் அவர்களுக்கு தொடர் சிகிச்சை வழங்கப்பட்டு வருவதாகவும் மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் அமைச்சர் மா. சுப்பிரமணியன் செய்தியாளர்கள் சந்திப்பில் கூறியதாவது, HMPV தொற்று குறித்து பொதுமக்கள் அச்சப்பட வேண்டாம் என்றார். பதற்றம் அடைகிற அளவுக்கு வீரியமிக்க வைரஸ் இது இல்லை எனவும் உலக சுகாதார நிறுவனம் எந்த எச்சரிக்கையும் விடுக்கவில்லை எனவும் அவர் அப்பொழுது கூறினார். HMPV என்று சொல்லக்கூடிய ஹியூமன் மெட்டாநியூமோ வைரஸ் என்கின்ற வைரஸ் பற்றி இன்றைக்கு பெரிய அளவில் பரபரப்பாக ஊடகங்களிலும் செய்தித்தாள்களிலும் கடந்த ஒரு வார காலமாக செய்திகள் பரப்பப்பட்டு வருகிறது. பொதுவாகவே இந்த HMPV வைரஸ் என்பது இது பரவத் தொடங்கி இருக்கிறது என்று சொன்ன உடனே நம் துறையை சேர்ந்த செயலாளர் உள்ளிட்ட உயர் அலுவலர்கள் சம்பந்தப்பட்ட உலக சுகாதார அமைச்சகம் அலுவலகம் WHO உள்ளிட்ட அலுவலக நிர்வாகங்களோடும் அதேபோல் டெல்லியில் இருக்கிற சுகாதாரத்துறை அமைச்சகத்தோடும் தொடர்ந்து தொடர்பிலேயே இருந்து கொண்டிருக்கிறார்கள். பொதுவாக இது போன்ற 2019 இறுதியில் கொரோனா வைரஸ் தாக்குதல் தொடங்கியதுமே அதனுடைய பாதிப்புகள், அதனால் ஏற்படுகிற பின்விளைவுகள் பற்றி அறிந்த WHO உடனடியாக மருத்துவ நெருக்கடி பிரகடனத்தை வெளியிட்டார்கள். மெடிசன் எமர்ஜென்சி என்கின்ற வகையில் உலகம் முழுவதும் ஒரு நெருக்கடி நிலையை WHOவின் இயக்குனர் டாக்டர் டெட்ரோஸ் அவர்கள் அறிவித்திருந்தார்கள். அது 2023 மே திங்கள் 5ஆம் தேதி வரை 2 ஆண்டுகளுக்கும் மேலாக அந்த நெருக்கடி 3 ஆண்டுகளுக்கும் மேலாக இந்த நெருக்கடி என்பது நீடித்தது. அதற்கு பிறகு மங்கி பாக்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு நோய் பாதிப்பு உலகம் முழுவதும் பரவுகிறது என்கின்ற வகையில் செய்திகள் பரவத் தொடங்கியவுடனே WHO மீண்டும் ஒரு எச்சரிக்கையை விடுத்து இந்தந்த நாடுகளில் இது பரவி கொண்டிருக்கிறது, எனவே உலக நாடுகள் இன்னென்ன நாடுகளிலிருந்து வருபவர்களை கண்காணிக்க வேண்டும் என்கின்ற வகையிலான அறிவுறுத்தல் விடுக்கப்பட்டு அதன்படி தமிழ்நாட்டில் இருக்கிற அனைத்து பன்னாட்டு விமான நிலையங்களிலும் அதற்கான முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு சிறப்பாக செய்யப்பட்டது. தமிழ்நாட்டில் இருக்கிற சென்னை, மதுரை, திருச்சி, கோவை போன்ற பல்வேறு பன்னாட்டு விமான நிலையங்களை நாங்கள் நேரடியாகவே போய் ஆய்வு செய்து விழிப்புணர்வு பதாகைகள் வைத்து தனி அறைகள் ஏற்பாடு செய்து ஒரு மருத்துவ டீமையும் அங்கே மருத்துவ குழுவையும் அங்கே அமைத்து அதற்கான நடவடிக்கைகள் ஈடுபட்டோம். அதுவுமே ஒன்றுமில்லாமல் ஒரு பிசுபிசுத்த நிலைக்கு சென்று விட்டது. பெரிய அளவிலான பாதிப்பை இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ஏற்படுத்தவில்லை என்பதை நீங்கள் நன்றாக அறிவீர்கள். இந்த நிலையில் இந்த HMPV என்கின்ற இந்த வைரஸ் பற்றிய செய்தி தொடங்கியவுடனே நாமும் தொடர்ந்து அந்த கண்காணிப்பில் இருந்து கொண்டிருக்கிறோம். இதுவரை WHOவை பொறுத்தவரை இதுபோன்ற ஏதாவது அவசர கால நிலைகளில் அவர்களே அறிவிப்பார்கள். ஒவ்வொரு நாடும் என்னென்ன வகைகளில் இதை கண்காணிக்க வேண்டும், என்னென்ன மாதிரியான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அவர்களே அறிவுறுத்துவார்கள். இதுவரை WHOவின் சார்பில் எந்த விதமான அறிவுறுத்தலும் இல்லை. அதேபோல் ஒன்றிய அரசின் மக்கள் நல்வாழ்வுத்துறையின் சார்பிலும் கூட இது மாதிரியான விளைவுகள் வருகிற போது அனைத்து மாநில அரசுகளுக்கும் குறிப்பாக சுகாதாரத்துறை அமைச்சகங்களுக்கு அவர்கள் ஒரு குறிப்பிட்ட இது மாதிரியான விஷயங்களை சொல்லி இந்தந்த வகையில் நாம் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள். அதுவும் கூட நேற்று மாலை வரை இல்லை. நேற்று மாலை நம்முடைய மருத்துவத்துறை செயலாளர் ஒன்றிய அரசு அவர்களின் மூலம் ஒரு கூட்டம் காணொலி வாயிலாக நடத்தப்பட்டது. அந்த காணொலி வாயிலாக நடத்தப்பட்ட கூட்டத்தில் நம்முடைய துறையின் செயலாளர் உள்ளிட்ட DPH போன்ற உயர் அலுவலர்களும் கலந்து கொண்டு அந்த கூட்டத்தில் பங்கேற்றார்கள். டெல்லியிலிருந்தும் அந்த செயலாளர் அவர்கள் பேசுகிற போது பல்வேறு விஷயங்களை எடுத்து சொல்லியிருக்கிறார்கள். இது பதட்டப்பட வேண்டிய அவசியமில்லை.